அம்மாடி எங்கம்மா யாரையும் காணோம்? அம்மாடி. அத்தை மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்னத்த வீட்ல சிலிண்டர் காலி ஆயிடுச்சா? கரெக்டா லஞ்ச் டைம்ல வந்திருக்கீங்க. கரெக்டா கேட்டேன். இல்லம்மா, பசங்க ஞாபகமா வந்துச்சு, அதான் அப்படியே பார்த்துட்டு ஒரு 2 நாள் அப்படியே ஓசியில் சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கீங்க அதானே? என் மருமன் கிட்ட பிடிச்சதே தான், மூஞ்சால் அடிச்ச மாதிரி கரெக்டா ஓப்பனா இப்படிதான் பதில் பேசுவா. மாமா என் பையன் எப்பமா வருவான்? ஏன் அவர்கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, கரெக்டா 6 மணிக்கு வருவாரு. 5:59க்கு உங்க செருப்பு வெளியே இருக்க கூடாது, சரியா? இப்பவே எடுத்து உள்ள வச்சிடறமா? ஏய் லூசு, அவ நம்ம வீட்டு விட்டு வெளியே போக சொல்றாடி. என் பேர புள்ளைய மட்டுமாவது பாத்துட்டு போயிடுறேனே. இதோ வருவான், இப்ப வந்துருவான். அம்மா வாடா. ஐ தாத்தா பாட்டி ஏன் வந்தீங்க? நல்லா இருக்க ராஜா? நல்லா இருக்க தாத்தா. சரி, வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஐயோ, தாத்தா கிட்ட காசு இல்லையாப்பா, எதுவுமே வாங்கிட்டு வரலையே. அப்ப ஏன் வந்தீங்க? அடி சக்க, பையனும் உன்ன மாதிரியா வளர்த்து வச்சிருக்க. அப்ப எது வாங்கிட்டு வரலன்னா வீட்டை விட்டு போக வேண்டியது தானே? அத்தை மாமா வந்ததான் வந்துட்டீங்க, இருங்க இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல இல்லம்மா, நீங்களே சாப்பிட்டு தெம்பாருங்க. வாடி நம்ம போவோம். ஏஞ்சிரு போவோம். எங்க சாப்பாடு? வேணாம், வா போலாம் வா. சரி தங்க, போயிட்டு வரேன். தாத்தா, இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க, இல்லன்னா உங்களை சா வச்சிருவேன். அம்மா ஸ்நாக்ஸ் வேணுமா? வாடா, அவங்க கிடக்குறாங்க. புள்ளி எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாரு, அவ்வளோ மாதிரியே. சரி புள்ளையா அது? ஏங்க அப்படி புள்ளைய திட்டுறீங்க? சின்ன புள்ளைங்க அது. சின்ன புள்ளை இடுப்புல தூக்கி உட்கார வச்சுக்கோ. ஏங்க 2வது காரன் ஒய்ஃபு இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஆமா, அவ இவ்வளவு மாதிரி டீசெண்டா மூஞ்சிலாம் குத்த மாட்டான், முதுகுல குத்துவா. ஏங்க எல்லாரும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க? இருங்க, நான் உனக்கு ஃபோன் பண்றேன். பண்ணு. செந்திலு ஐயா, எங்கேயா இருக்க? வேலையில் இருக்கிறனால தானே கட் பண்ணி விடுறேன். சும்மா திருப்பி அடிச்சுட்டே இருக்க. ஐயா, உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்துச்சியா, அதான் அப்படியே வந்துட்டு உங்க எல்லாரோடய 2 நாள் தங்கிட்டு போலான்னு. 2-3 நாளாவா? ஓ, 3 நாள் பார்க்கறதுக்கு அப்படியே மூஞ்சில் என்ன இருக்கு? ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போக மாட்டியா? அவளாச்சும் வீட்டுக்குள்ள விட்டு வெளியே துரத்துனா, இவன் வீட்டுக்குள்ளே விட மாட்டான் உங்களுக்கு. சரி வீட்டுக்கு போறீங்களா? வரோம்ப்பா, வரோம். சரி, போகும்போது ஏதாச்சும் இனிப்பு காரெல்லாம் வாங்கிட்டு போங்க. சும்மா வருங்க, எவ்வளோ போகாதீங்க. வாங்கினீங்கன்னா எவ்வளோ வாங்குவீங்க? பைசா இருக்கா? எத்தனை கிலோ வாங்குவீங்க? ஒரு 1/4 கிலோ. 1/4 கிலோ வாங்கிட்டு போனீங்கன்னா அவள் காரி மூஞ்சி ஊற்றி போவா. காசு போட்டு விட்றேன், எக்ஸ்ட்ரா நிறைய வாங்கிட்டு போங்க. சரியா அப்படியே ஒரு 500 சேர்த்து போடுயா. ஒரே வெயிலா இருக்கு, நானும் அப்பாவும் ஒரு ஜூஸ் குடிக்கிறோம். சரி போட்டு விட்றேன், என்ன பண்றது, புள்ளையா பிறந்துட்டேன். இதுங்களை வச்சுக்கிட்டு உங்க அப்பனுக்கு நீ புள்ளதான்பா. போனை கட் பண்ணியாச்சு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காச்சு, சா வச்சிரும். சரியா நான் சொன்னேன் இல்லைங்க, நம்ம புள்ள அப்படிங்க. உன் புள்ளைய நீ தான் வச்சுக்கணும். அம்மாடி எங்கடி யாரு? அம்மாடி எவடி அவ மரியாதை இல்லாம? ஓ அத்தை நீங்களா? உங்க வாய்ஸ் மாதிரி இருந்ததா, அதான் மரியாதை இல்லாம பேசிட்டேன். பரவாயில்லம்மா, இந்தம்மா. என்னத்த வரும்போதே கறி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லம்மா, இது ஸ்வீட். என்னத்த இதெல்லாம்? ஸ்வீட் அவர்கிட்டே சொல்லியிருந்தா அவரே வாங்கிட்டு வந்திருப்பாரு. இல்லம்மா, அவன் தான் காசு. ஏய் லூசு, அவன் தம்மா வாங்கி தரேன்னா நாங்களே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். கடனுக்கா மாமா? ஆமா. ஏன் என்கிட்ட காசு இருக்காதா? உன் புருஷன்கிட்ட தான் காசு இருக்குமா? பரவாயில்லையே மாமா, காசெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஏதோ காமெடியா பேசுறாங்க. அக்கா யார் இவர்கள்? இதுங்களை பார்த்ததில்ல, என் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்களே. ஓ, மாமனார் மாமியார்னு சொல்லிட்டு எவ்வளவு ஸ்டைலா சொல்றீங்க பாத்தியா? அப்போ நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா? இல்ல, கொஞ்சம் தூரத்து சொந்தம். அப்போ தூரமாவே இருங்க. அவ்வளவு தூரம் இல்ல, வெள்ள மண்ட சமாளிச்சிட்டான்டா. அம்மாடி, இன்னைக்கு என்னம்மா சமையல்? அத்தை நான் மட்டும் தானேன்னு எதுவுமே சமைக்கல அத்தை. நேத்து வச்ச கஞ்சி வேணா இருக்கு, அது உன் தம்பிக்கே கொடுத்துரு. அக்கா, காலையில தான் உன் கையால மட்டன் எடுத்து பிரியாணி செஞ்சு சுக்காவோட வச்சிருக்கியக்கா. சும்மா கிடையாது, நல்லா இளம் ஆட்டுக்கறியா எடுத்து மசாலா எல்லாம் செஞ்சு எங்க அக்கா டேஸ்ட் சும்மா நாக்குல நடனம் ஆடுது தெரியுமா? மட்டன் அதுதான் அடி பிடிச்சிச்சுல, அதனாலதான் எனக்கு ஞாபகம் இல்ல. அடி பிடிச்சிருச்சா?
சரி உள்ள இருந்து ரோஸ் மில்க் வச்சிருக்கேன், அதையாச்சும் எடுத்து குடு, அவங்க குடிச்சிட்டு போட்டு பாவம். குரங்கு அதுதான் காலி ஆயிடுச்சுல, மறந்துட்டியா? ஆமா காலி ஆயிடுச்சு, சாரி. ஏய் நான் தான் சொன்னல வரும்போதே சாப்பிட்டு வந்துடலான்னு. கேட்டியாங்கண்ணா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. கெட்டு போலியா? கொடுங்க, நாங்களே சாப்பிட்டுவோம். இல்ல அது கெட்டு போயிருச்சு. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. போற வழியில லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 2வது கடை இருக்கும். அது பஞ்சர் கடை. சாப்பாடு கேட்டீங்கன்னா செருப்பால் அடிப்பான். பக்கத்து கடை சாப்பாடு கடை, அங்க சாப்பிட்டு போங்க. அப்பயோ சொன்னேன், கேட்டியாடி? வா வா போவோம். எங்க மெடிக்கல் ஷாப் போயிட்டு போலாம். சரி போலாம். வயக்காட்டுல உழைச்ச நாங்க எந்த பாடமும் படிக்கல, நேதோ சேத்துல கிடக்குறோமே அத சாமியும் தடுக்கல. காச கேட்கும் கல்வி கனவாகி போனதே, நீரு மேல போட்ட ஒரு கோலமானது. காதறிந்த ஊசியில சட்டைய தைக்கணுமா, கைய கட்டி வாய புத்தி நாங்களும் நிக்கணுமா. தலை எழுத்தே புரியலன்னு ஒப்பாரி வைக்கணுமா. புது நம்பரு. ஹலோ தம்பி, உங்க அம்மாவும் அப்பாவும் 2 பேக்கெட் எலி மருந்து வாங்கிட்டு போனாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. யோ சந்தேகமா இருக்குன்னா எதுக்கு கொடுத்த? தெரியாம கொடுத்துட்டப்பா, என்னன்னு போய் பாருப்பா. தெரியாம என்னடா கொடுக்குற பழக்குது? போன வை. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க போறேன். அச்சாக். என்னது இது? கால் எடுத்து வச்சோடனே கால் வருது. ஓ அண்ணே, அண்ணே. டேய் தம்பி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்கிறேன், அதுக்குள்ள நீ கால் பண்ணிட்ட. சொல்லுனே என்ன விஷயம்? டேய் நீ எங்க இருந்து வேணும்டா? அம்மா அப்பா மெடிக்கல் ஷாப் எலி மருந்து வா. அண்ணே அண்ணே என்ன சொல்ற? ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம், இப்படி ஒரு வைப்ரேஷன் கொடுத்துருக்கு. ஐயோ நம்ம கால் வச்ச நேரம் பூரா கலவரம் ஆகி போச்சே. ஐயோ இந்த நேரத்தில் அவன் ஃபோன் பண்றது? டேய் இப்பதான் என்னை நானே செல்ஃப் ரிலீஸ் பண்ணிட்டு ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கேன். சொல்லு. 8 நெஞ்சிலே மிச்சிட்டு போறேன். சீக்கிரம் அம்மா அப்பா மெடிக்கல் ஷாப் எலி மருந்து வா. வரேன். ஃபோன் எப்படி கட் பண்றது? டேய் தம்பி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியாடா? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்னடா தம்பி பயங்கரமா இருக்க, ஆனா உடம்பு தான் இழைச்சிட்டு இருக்க. சாப்பிடுறியா இல்லையா நீ? நம்ம நிலைமை எனக்கு தெரியும்டா. உனக்கு என்ன, அண்ணன் வேலைக்கு போறேன், உன் வண்டி நல்லா தானே ஓடுது. அண்ணே. டேய் சின்னவனே, எப்படா இருக்க? ஊர்ல இருந்து எப்படா வந்த? அப்பவே வந்துட்டேன். எல்லாம் சட்டை அடைஞ்சிருக்கு. டேய் ஆமா பூசு. நம்ம வாழ்க்கை நிலைமை என்னன்னு தெரியுமாடா? தோபாரா தம்பிக்கு எனக்கா கண்ணாடி வேணும். நல்லா இருக்கியானே? வீட்டுக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லி ஜெயிலர்ட்ட கேட்டனே. பார்த்து பத்திரமா போயிட்டு அப்படின்னு சொல்லி ஜெயிலர் அனுப்பி விட்டாரு. தம்பி எப்படி இருக்கீங்க? உன்னை பார்த்து எத்தனை நாளாவது ஜெயிலுக்கு போக சுத்த வேண்டியதா இருக்குனே. டேய் நிறுத்துடா. நம்ம அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போயிருக்க. நீங்க ஏதோ ஃபங்க்ஷன் முடிச்சு வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன். அம்மா எப்படி இருந்தாங்கன்னு பாத்துக்க முடியாது. நீங்க எல்லாம் வெளியில தானடா இருக்கீங்க, பாத்துக்க மாட்டீங்களா? உங்க எல்லாத்தையும் கொண்டு நான் உள்ள போறேன். அவசரம் எந்த போட்டோ எடுக்காத. அம்மா பாக்க என்னாச்சுன்னு தெரியலடா. அவங்க போய் ஃபர்ஸ்ட் பாப்போம்டா. வாங்கடா. சரி வா போய் பாப்போம். சரி போடா தம்பி, போடா தம்பி. அம்மா என்ன? ஐயோ இத்தனை வண்டி இருக்கு. உன்னை செத்து போயிடு. கலங்குதே கண் கலங்குதே, கதறியே நெஞ்சு நொறுங்குதே. பொங்க வச்ச தங்க கோடம் பொத்தலும் விட்டுருச்சே. மாசரியா வைரமணி மண்ணுல சாஞ்சிருச்சே. அரிக்கே விளக்கே இருட்டாயிருச்சே. பசும்பால் வெளுப்பே கருப்பாயிருச்சே. கம்மாக்கர ஆயிருச்சே கட்டாந்தர. கண்ணீரில சாஞ்சிருச்சே செந்தாமர. முட்டி முட்டி ஒரு சனம் முன்னே வர. முக்கத்துல நின்றுடுச்சே முழங்குற.
கையில கடிச்சு செத்து போயிட்டாங்களா? அப்பா எவன்டா காதுகிட்ட வந்து கத்துட்டு செத்து போய் 2 பேரும் பேசுறாங்க. அப்ப நீங்க 2 பேர் சாவலியா? உட்காந்து 2 பேரும் செத்து போயிட்டாங்களே. இன்னும் சாவேல செத்து போயிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ உங்களுக்காக ஃபாலோ பண்ண பொண்ணெல்லாம் விட்டுட்டு வந்தனே. அப்ப மெடிக்கல் கடைக்காரன் சொன்னானே நீங்க எலி மருந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னு, அது என்னாச்சு? அப்ப அவளை கொண்டுட்டா. ஐயோ செத்து போனது கூட தெரியாம சிரிக்கிறாங்களே. போட்டுக்கோ. ஃபிளாஷ்பேக் மேல போனதுக்கு அப்புறம் என்ன வேலை பாக்குறது? பாக்குறேன். பொண்டாட்டி செத்துட்டாடா. இவனே அவன் பொண்டாட்டி சாவடிக்கலாம்னு பார்த்தா அவளே சோகமா ரியாக்ஷன் குடுக்குறான். வேஸ்டா எலி மருந்து வாங்கி வேஸ்டா செலவாய் பண்ணி. உன் பொண்டாட்டி சமைக்குமா? அவளுக்கு சமைக்கவே தெரியாது. பாவம்டா, எலி மருந்து டேஸ்டா இருக்கு சாப்பிட்டு.